வெல்கம் டு அபிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எம்எம்எஸ் மாணவர்களுக்கானது மேட்டு யூனிட் டெஸ்ட் 9ல் 11th கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த கிவன் சீரீஸ். கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த உறுப்பை காணுதல். அதுக்கு இந்த லெட்டர்ஸை எழுதிட்டு அதுக்கு உரிய நம்பர்ஸை எழுதி வச்சுக்கணும். அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு அடுத்தடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். ஓகேயா, A1 B2 அப்படின்ட்டு Z வரைக்கும் எழுதி வச்சுக்கணும். ஓகேயா, சரி. இப்போது 11th கொஸ்டின் BCEF IJNO அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போது BC அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னது D அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு E வந்திருக்கும். EF அப்படிங்கிறது அடுத்த லெட்டரு. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் வரும்போது GH ஸ்கிப் பண்ணிவிட்டு I, நெக்ஸ்ட்டு J. அதே மாதிரி தேர்ட் வரும்போது இதில் ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணோம், 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணோம், அடுத்தது 3 லெட்டர் IJ எழுதிட்டு KLM 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு N எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த எழுத்து O கண்டினியூட்டாக எழுதணும். அப்போ அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது 4 லெட்டரை ஸ்கிப் பண்ணுவோம். PQRS ஸ்கிப் பண்ணால் என்னது T. ஓகே, Tனுடைய அடுத்த லெட்டர் U, செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் KSD LRE MQF NPG அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? இதில் என்ன மாதிரி லாஜிக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே கண்டினியூஸாக வரும். KLMN அப்படின்னா அடுத்த லெட்டர் ஓவாக தான் இருக்க முடியும். இது ரிவர்ஸில் வருது. இங்கே PQRS அப்போது Pக்கு முன்னால் இருக்கிற ப்ரீவியஸ் லெட்டர் ஓன்னு வரும். அடுத்தது இது தேர்ட் லெட்டர் அதே மாதிரி கண்டினியூ DEFGH அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். 12வதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் OOH. 13வது கொஸ்டின் A2Z D5W G8T J11Q அப்படின்னா அடுத்த லெட்டர் என்ன? அப்போது ஏக்கும் டிக்கும் எதை ஸ்கிப் பண்ணியிருக்கோம்? BCயை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது ஸ்கிப் பண்ணி Dன்னு வருது. அதே மாதிரி DEF ஸ்கிப் பண்ணி Gக்கு HI ஸ்கிப் பண்ணி Jக்கு அப்புறம் KL அப்படிங்கிற 2 எழுத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது M தான் வரும் இல்லையா? ஓகே, அடுத்தது Z. இதே மாதிரி ப்ரீவியஸ் லெட்டர்ஸ் இப்படியே இங்கேருந்து வரலாம். QRS அப்படிங்கிற லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு T, UV ஸ்கிப் பண்ணிவிட்டு W, XY ஸ்கிப் பண்ணிவிட்டு Z. இது வந்து இதுக்கு ஏக்கு வந்து 1 தானே நம்பர் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போ அதுக்கோட 1 கூட்டிடுறோம். Dக்கு 4 அந்த லெட்டர் எழுதினோம் இல்லையா? அதுக்கு அதை பார்த்துக்கணும். Dக்கு 4 +1 5, G வந்து 7, அப்போது அடுத்தது லெட்டர் வந்து 8, G7, அடுத்தது 8. அந்த மாதிரி எல்லா இதுக்கும் பார்க்கணும். J வந்து 10வது லெட்டர் 11ன்னு எழுதணும். அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம என்ன எழுதணும்? M எழுதணும் இல்லையா? M வந்து 13வது லெட்டர். 13 + 1 14 எழுதணும். அதே மாதிரி இதுக்கு ப்ரீவியஸ் 2 எழுத்தை ஸ்கிப் பண்ணும்போது NOPQன்னு வரும். அப்போ இங்கே என்ன எழுதணும்? M14N, ஃபோர்த் ஆப்ஷன் 13வது கொஸ்டினுக்கு. அடுத்தது 14வது கொஸ்டின் 3F 6G 11I 18L அப்படின்னா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது 3 6 11 அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணுறோம், 6 கிடைக்குது. 6ஓட +5 பண்ணுறோம் 11, 11ஓட 7 ஆட் பண்ணால் 18 அப்படின்னா நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? 9 ஆட் பண்ணுவோம் இல்லையா? 3 5 7 9, 9 ஆட் பண்ணும்போது 27 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு F, நெக்ஸ்ட்டு லெட்டர் G வரும். நெக்ஸ்ட்டு ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணுறோம் அடுத்த இதுக்கு GHI, நெக்ஸ்ட்டு 2 லெட்டர் JK, நெக்ஸ்ட்டு L, அப்போது MNO 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணால் P. அப்போ 27P அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன், 14th ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 15th PSV
YBE 15th. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டராக ஸ்கிப் பண்ணிட்டு P QR ஸ்கிப் பண்ணிவிட்டு S TU ஸ்கிப் பண்ணிவிட்டு TU V அதே மாதிரி WX ஸ்கிப் பண்ணிவிட்டு Y Z நெக்ஸ்ட்டு இசட்டோட முடிக்கக்கூடாது மறுபடியும் ஏ கண்டினியூ ஆகும் இல்லையா ஏ ZA ஸ்கிப் பண்ணிவிட்டு B CD ஸ்கிப் பண்ணிவிட்டு E FG ஸ்கிப் பண்ணிவிட்டு H அப்போது செகண்ட் ஆப்ஷன் 15th வந்து செகண்ட் ஆப்ஷன் ஓகே நெக்ஸ்ட்டு EDOPRS SRODE EDRS இது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும் SR இந்த Pங்கிறத அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிடுறோம் போயிடுது ஓகேயா அடுத்தது இந்த O அப்படியே எழுதணும் இந்த O எழுதணும் அடுத்தது DEங்கிறத மாற்றி எழுதும்போது என்ன ஆகும் ரிவர்ஸில் EDங்கிறது ரிவர்ஸில் DE ஆகும் ஓகேயா நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதே மாதிரி ரிவர்ஸில் எழுதணும் ED எழுதணும் ஓவை ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவோம் அப்புறம் அதே மாதிரி RS அப்புறம் நெக்ஸ்ட் அப்படி என்ன ஆகும் மறுபடியும் ரிவர்ஸில் எழுதுனா SR Dயை விட்டுருவோம் E அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இப்போ 16th வந்து ஃபோர்த் ஆப்ஷன் SRE நெக்ஸ்ட்டு 17th JAZ LEX NIV JAZ அப்போது ஜேக்கும் இப்போ வந்து ஏக்கு நெக்ஸ்ட் பார்க்குறோம் ஏக்கு நெக்ஸ்ட் என்னது BCD 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு E அதே மாதிரி ஈக்கு அப்புறம் GFGH 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐக்கு அப்புறம் JKL 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு M ஆனால் POTன்னு தான் நம்ம ஆப்ஷனில் இருக்குது நான் ஆக்சுவலாக PMTங்கிறது தான் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இசட்டுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் ப்ரீவியஸாக ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணால் எக்ஸு ப்ரீவியஸாக ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணால் வி ஒரு லெட்டர் ப்ரீவியஸாக ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணால் யூவை ஸ்கிப் பண்ணால் டி ஓகேயா அப்படி தான் இருக்கும் அப்புறம் ஜேக்கும் எல்லுக்கும் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு லெட்டர் ஜே கே ஸ்கிப் பண்ணால் எல்லுக்கு ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணால் எண்ணுக்கு ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணால் ஓ ஒரே இதில் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால அதை மட்டும் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் அதனால தான் PMT அப்படின்னு இருக்குது இது ஆப்ஷனில் இல்லை ஆனால் ஆக்சுவலாக இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின் EGHKLNOR அப்படின்ட்டு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்போது EG அப்படின்னா எஃப்ஐ ஸ்கிப் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் கண்டினியூட்டி தான் ஜிக்கு அடுத்த லெட்டர் ஹெச் அதே மாதிரி ரெண்டு லெட்டர் ஸ்கிப் ஆகிருக்கு HIJ ஸ்கிப் ஆகி கே அடுத்தது எல் கண்டினியூட்டி கேக்கு அடுத்த லெட்டர் எல் நெக்ஸ்ட்டு ஒரு லெட்டர் LMN நெக்ஸ்ட்டு ஓ அடுத்த லெட்டரு அதுக்கப்புறம் ரெண்டு லெட்டர் PQ அப்படின்னா நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் RS அடுத்த லெட்டர் எஸ் எழுதிடணும் அதுக்கப்புறம் 1 2 1 2 தான் அப்புறம் அடுத்தது ஒரு லெட்டர் தான் ஸ்கிப் ஆகும் எஸ்ஸு டிஎஸ் ஸ்கிப் பண்ணி SU தேர்ட் ஆப்ஷன் 18th ஆன்சர் வந்து SU தேர்ட் லெட்டர் அடுத்தது 19th C by X E by V G by T அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி தான் சிக்கு ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் டி ஸ்கிப் பண்ணி இக்கு எஃப் ஸ்கிப் பண்ணி ஜி கீழே அதே மாதிரி ப்ரீவியஸ் லெட்டரில் டபிள்யூ ஸ்கிப் பண்ணி டபிள்யூ வி அதே மாதிரி யூவை ஸ்கிப் பண்ணி டி அப்படின்னா மேலே அதே மாதிரி நெக்ஸ்ட் லெட்டர் ஜிக்கு அடுத்த லெட்டர் ஹெச்சை ஸ்கிப் பண்ணி அது ப்ரீவியஸ் லெட்டர் எஸ்ஸை ஸ்கிப் பண்ணி I by R ஆப்ஷன் 2 19th ஆப்ஷன் 2 20th கொஸ்டின் P1B R3D T6F V10H X15J அப்படின்னா என்ன இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அதே மாதிரி P Qவை ஸ்கிப் பண்ணிட்டு R எஸ்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு T யூவை ஸ்கிப் பண்ணிட்டு V டபிள்யூவை ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்கும் அதே மாதிரி ஒய்யை ஸ்கிப் பண்ணிட்டு இசட் இங்கே அதே மாதிரி பிக்கு ஒரு லெட்டர் ஸ்கிப் ஆகி வந்திருக்கு சியை ஸ்கிப் பண்ணிட்டு டி இயை ஸ்கிப் பண்ணிட்டு எஃப் ஜிஹெச் பண்ணி ஜியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஹெச்
ஐ ஸ்கிப் பண்ணிட்டு ஜே, கேவை ஸ்கிப் பண்ணால் எல். இப்போது இந்த லெட்டர்ஸ் எப்படி அப்படின்னா 1 + 2 இந்த 3 அப்படிங்கிறது 2 ஆட் பண்ணேன்னா வந்தது. 3 வந்து 3 ஆட் பண்ணால் 6 வந்துச்சு. 6 + 4 10, 10 + 5 15, அப்படி 15 + 6 21. ஓகேயா? அப்போது அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். ஜேகேஎல் ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். Z21L ஆப்ஷன் 4 20th ஆன்சர். அடுத்தது 21 BEH KNQ TWZ 21 B. நெக்ஸ்ட்டு ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இது சாரி 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். CD ஸ்கிப் பண்ணிவிட்டு E, FG ஸ்கிப் பண்ணிவிட்டு H. அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லாமே 2 லெட்டர்ஸ் தான் ஸ்கிப் ஆகி வரும். IJK, LM ஸ்கிப் பண்ணிவிட்டு N, OP ஸ்கிப் பண்ணிவிட்டு Q, RST, UVW, XY ஸ்கிப் பண்ணிவிட்டு Z. அப்படின்னா நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? ABA ஸ்கிப் பண்ணிட்டா F, DE ஸ்கிப் பண்ணிட்டா F, GH ஸ்கிப் பண்ணிட்டா I. செகண்ட் ஆப்ஷன் 21க்கு செகண்ட் ஆப்ஷன். 22க்கு DG 11, JM 23, PS 35. DG 11. இப்போது டிக்குரிய லெட்டர் 4. இதில் 4. அதே மாதிரி ஜிக்கு 7, அதே 2 ஆட் பண்ணால் 11. அதே மாதிரி தான் ஜேக்கு 10, எம்முக்கு 13, 2 ஆட் பண்ணால் 23. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி 2 லெட்டர் ஸ்கிப் ஆகிருக்காங்க. டிக்கு இஎஃப் ஸ்கிப் பண்ணி ஜி, ஹெச்ஐஎச் ஸ்கிப் பண்ணி ஜே, கேஎல் ஸ்கிப் பண்ணி எம். இங்கே அதே மாதிரி எம், என்ஓ ஸ்கிப் பண்ணி பி, கியூஆர் ஸ்கிப் பண்ணி எஸ். பிக்குரிய லெட்டர் 16, எஸ்ஸுக்குரியது 19, 2 ஆட் பண்ணால் 35. நெக்ஸ்ட் என்னவா இருக்க முடியும்? டியூவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வி, டபிள்யூஎக்ஸை ஸ்கிப் பண்ணால் ஒய். விக்கு வந்து 22 நம்பர், ஒய்க்கு 25, 47. ஆப்ஷன் 4. இது வந்து 22க்குரிய ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. 23 3C10, 6E12, 18G16. 23க்கு சி. நெக்ஸ்ட்டு இந்த லெட்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னா டிஏ ஸ்கிப் பண்ணியிருக்கோம், ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே இக்கு ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி ஜி, ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி ஐ. ஓகேயா? நெக்ஸ்ட்டு 10 + 2 12, 12 + 4 16, 16 + 6 அதான் இருக்க முடியும் 22. நெக்ஸ்ட்டு 3 2s are 6, 6 3s are 18, 18 + 18 × 4. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72. 72T 72 I 22 அப்படிங்கிறது ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 24ல் 23rd கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 72 I 22. 24th கொஸ்டின் D1S, G4V, J9Y, M16B அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? டிக்கு இஎஃப் ஸ்கிப் பண்ணிட்டு ஜி, ஹெச்ஐ ஸ்கிப் பண்ணிட்டு ஜே, கேஎல் ஸ்கிப் பண்ணிட்டு எம், என்ஓவை ஸ்கிப் பண்ணிட்டு பி. ஓகேயா? இதில் வந்து எஸ்ஸுக்கு டியூ ஸ்கிப் பண்ணிட்டு வி, டபிள்யூஎக்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஒய், இசட் ஏவை ஸ்கிப் பண்ணிட்டு பி. அப்படின்னா நெக்ஸ்ட் என்னவா இருக்க முடியும்? சிடியை ஸ்கிப் பண்ணிட்டு இ. இது என்ன சென்டரில் 1 4 9 16 எல்லாம் உனக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்னவா இருக்க முடியும்? 5 ஸ்கொயராக தான் இருக்க முடியும். அப்போ பி 5 ஸ்கொயருக்கு 25, பி 25E. ஆப்ஷன் 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். 24க்குரிய ஆன்சர் பி 25E. நெக்ஸ்ட்டு ஏஇசட் சிஎக்ஸ்எஃப்யூ. ஏஇசட்டு ஏக்கு சிக்கு பிஎஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கோம்.
டிஇயை ஸ்கிப் பண்ணியிருக்கோம் எஃப், ஜிஹெச்ஐயை ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஜே. அப்படியே ரிவர்ஸ் தான். இசட்டோடைய ரிவர்ஸில் ஒய்யை ஸ்கிப் பண்ணிட்டா எக்ஸு, ரிவர்ஸில் டபிள்யூ வியை ஸ்கிப் பண்ணா யூ. அப்படின்னா அதுக்கு முன்னால் என்ன இருக்க முடியும்? டிஎஸ்ஆர் ஸ்கிப் பண்ணால் கியூ. இப்போ ஜேக்யூ அப்படிங்கிறது தான் ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன். இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.